இன்னைக்கு அம்மா என்ன சீக்கிரமா பிக் பண்ணிக்க வரேன்னு சொன்னாங்க. ஆனா ஏன் இன்னும் அம்மா வரவே இல்லை? எப்பதான் வருவாங்க? அம்மாவுக்கு இன்னைக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு என் மேல கோவமா? ஆமா, கோவம்தான். இதுல வருத்தப்படத்துக்கு என்ன இருக்குன்னா, என் கதையில போய் போய் இவனா வில்ல என் கட்ட விரல் சைஸ்ல இருக்கான். தம்மா தூண்டு பையன் என் கதையில வில்லன் ஆயிட்டான். இவன் என்னைய ராதியும் பேசவே விட மாட்டேங்கிறான். ஹாய் சம்பி. ஹாய் படி. ஹலோ. ஐயோ அப்பா தெய்வமா, டே நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? எதுக்காகடா என் லைஃப்ல வந்து இப்படி பிரச்சனை பண்ற? நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தோ இல்லாம இருக்கோம். சம்பியா? இது என்ன பேரு? சம்பிங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவனுக்கு பிஸ்கெட்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப நீ எங்க போற? கதவை க்ளோஸ் பண்ணு. அங்க போனன்னு வையன், உன்னை பார்த்து அப்பா அப்பான்னு ஓடி வருவான். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டு போனோம். அவனை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி ஏதாவது பிளான் போடணும்டா. அப்புறம் எப்படிடா போட்டு தள்ளுவ? என்ன இந்த தம்மாத்துட்டு கொசுவை எப்படிடா கொன்றது? இன்கேஸ் மாட்டினா போய் போய் இவனை கொன்றிருக்கேன்னு என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? நீ கொன்றதுக்கு இவன் தான் கிடைச்சானு கேட்க மாட்டாங்க? இவனுக்கு என் கையால இவனுக்கு தடவி கொடுத்தாலும் பிடிக்கும், என் கையால பிஸ்கெட் கொடுத்தாலும் பிடிக்கும். பேசாம ட்ரெயின் வரப்ப தள்ளி விட்டுறலாமா? இவனை தூக்கி ட்ரெயின் தண்டவாளத்துல போட்டா ட்ரெயின் டிரைவர் இவனை பார்த்துட்டு அழகா இருக்கணின்னு வண்டியை நிறுத்திடுவான். அப்புறம் இந்த குண்டு பையன் தப்பிச்சிருவான். இவன் சாக மாட்டான், என்ன சாப்பிடிப்பான். சம்பி, இவனுக்கு அட்வான்ஸ்டா தான் நான் ஏதாவது யோசிச்சு ஆகணும். பேசாம பில்டிங்ல இருந்து தள்ளி விடலாமா? ஆனா இந்த குண்டு பையில பில்டிங் வரைக்கும் எப்படி நான் உருட்டிட்டு போறத? இவனை எப்படிடா கொள்றத? பேசாம எண்ணெயில போட்டு இவனை வறுத்து எடுத்துருவா. இந்த பிளான் நல்லா இருக்கே. எண்ணெயில இவனை வறுத்துட்டா அந்த கடாய் எங்க வைக்கிறத? டன் கணக்கில் என்ன வேணுமே அதை எங்க இருந்து கொண்டு வரத? டேய் டேய், இவன் என்னடா நீ இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருக்க, ஆனா ஒரு சின்ன பையனை கொல்றதுக்கு உனக்கு ஐடியா வரல. இந்தாங்க, நான் உங்களோட எல்லா பேப்பர்ஸையும் சைன் பண்ணிட்டேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஈவெண்ட். தேங்க்யூ மேம். இந்த ஈவெண்ட்டை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ராதிகா மேடம். உங்களால் தான் கண்ணு தெரியாத அவ்வளோ குழந்தைங்களுக்கு எங்களால் இந்த பாட்டு போட்டியை ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சுது. இல்லைனா இந்த மாதிரியான காம்படிஷனுக்கெலாம் உதவி பண்ணுறவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் மேடம். அதனால உங்கள் கம்பெனியோட மார்க்கெட்டிங்க்கு எங்ககிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஐ எம் ஷியோர் அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ள கொண்டு வாங்க. எப்படி இருக்கு மேம் இந்த போஸ்டர்? இதை எங்க ஈவெண்ட்ல நாங்க பயன்படுத்த போறோம், அதுவும் ஃப்ரண்ட் கேட்ல. நோ நோ நோ, தட்ஸ் நாட் ஹேப்பனிங். ஈவெண்ட்ல என்னோட போட்டோலாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஆனால் ஏன்? நீங்கள் அவ்வளோ பெரிய ஆர்ஜேவாக இருக்கீங்க. உங்கள் குரல் மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த குரலுக்கு சொந்தக்காரவங்கள மக்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்கல்ல மேடம். ஆனா ஏன் முகத்தை மத்தவங்க பாக்குறத நான் விரும்பல. உங்களுக்கு யுவனோட போட்டோ வைக்கணும்னா ப்ளீஸ் தாராளமா வச்சுக்கோங்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் என்னோட போட்டோவை வைக்காம உங்களால ஈவென்ட் பண்ண முடியாதுன்னா நான் ஸ்பான்சர்ஷிப்பையே கேன்சல் பண்ண வேண்டியிருக்கும். நோ நோ, இட்ஸ் ஓகே மேம். உங்களுக்கு உங்க போட்டோ இருக்கக்கூடாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் எடுத்துடுறோம். கிரேட். அண்ட் சீக்கிரமா இப்போ இந்த போட்டோவை டிஸ்கார்ட் பண்ணுங்க. ஷியோர் மேம். எடுத்துட்டு போப்பா. எனக்கே இப்படி தோணுது. நான் என் கண்ணால பார்த்துட்டேன், என் மூளையும் அதை புரிஞ்சுக்கிச்சு. ஆனா என் மனசு மட்டும் அதை ஒத்துக்க மாட்டேங்குது. இந்த விஷயத்துல என் மனசுக்குள்ள ஏற்பட்ட அந்த உணர்வு
அது தப்பா இருக்க முடியாது ராதா. உன் குரலை கண்டுபிடிக்கிறதுல நான் என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டேன் ராதா. அதுவும் இல்லாம வேற ஒரு பொண்ணோட குரல் எக்ஸாக்டா எப்படி உன்னோட குரல் மாதிரியே இருக்க முடியும்? நீ என் பக்கத்துல இருக்கிற மாதிரி எனக்கு ஏன் அப்படி ஒரு ஃபீல் வருது ராதா? நீ எங்க இருக்க ராதா? எங்க இருக்க? பாய், ஹாப்பி ஹாலிடே. 2 மாசத்துக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். ஹாய், ஹாப்பி ஹாலிடே. சாப்பிடு. கிடைச்சிருச்சு பிளான் கிடைச்சிருச்சு. மகனே நீ காலிடா. ஏன் வெயில இப்படி எடுக்குது? ஓ பிளான் என்னமோ சூப்பரா தான் இருக்கு. ஆனா இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஏதாவது பண்ணணுமே. ஆனா அது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும். இந்த நாட்டுல பிச்சைக்காரனுங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஒரு மர்டரை கூட பிளான் பண்ண விட மாட்டானுங்க. என்னையா ஐ ஹோப் யுவன் மானஸ் ஸ்கூல்ல இருந்து பிக் பண்ணிருப்பாரு. வாடாயா மகனே. நீ இங்க நின்னு என்னடா பண்ற மகனே? அப்பா, நீங்க இங்க இருக்கீங்களா? வேற எங்கடா போவேன் நானு? எவ்வளவு நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா, அம்மா எங்க? இன்னைக்கு ஒன்னு பிக்கப் பண்ண அம்மா இல்ல, அப்பா தான் வந்திருக்கேன். அப்பா கூட வெளியே போய் சுத்தலாமா? ரொம்ப நாள் ஆச்சுல அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெளியே சுத்தி. அதெல்லாம் அதான் அப்பா உங்களை பிக்கப் பண்ணிக்க வந்தேன். வா வா, கார்ல ஏறு, வா சீக்கிரம் வா. இவனை போட்டு தள்ளுறதுக்கு பக்கவான பிளான் பண்ணணும், இல்லைன்னா இது தப்பிச்சு ஓடிடும். வா 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 வா, ஏறு 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 ஏறு. உனக்காக அப்பா சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏறு ஏறு. ஹலோ, இது என்ன உங்க வீட்டு ரோடா? என்னப்பா ஆச்சு? வண்டி எங்க விட்டு போறீங்க? இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. போலாமா? வண்டி இங்க பார்க் பண்ணிருக்கமே, தெரியலையா உங்களுக்கு? ஏன்பா கத்துற? சொன்னா வண்டி எடுக்க போறேன். அட வண்டி எடுங்க. சரி சரி எடுக்கிறேன். இதுதான் மானச போட்டு தள்ளுறதுக்கு ஃபுல் ப்ரூஃப் பிளான். 8 நாளுக்கு அப்புறம் ராதா திரும்பி வந்துருவா. அவ திரும்பி வரத்துக்குள்ள அப்பாவை எங்கேயாவது அனுப்பி வைக்கணும். ஆனா எப்படி? What the hell is wrong with you, குஷி? ராதா இங்க இருந்து நம்மள போக சொன்னதுனால நம்ம நிஜமால இங்க இருந்து போக முடியாது. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் அத்தை? ராதா நமக்கு வார்னிங் கொடுத்திருக்கா. அவ எங்கேயாவது போக மாட்டாளாம். அப்ப அவ இங்க இருந்து போகலனா தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தானே லாஸ். ஒருவேளை அப்பா அவளை பார்த்துட்டாருனா அவ கவலைப்பட மாட்டா, ஆனா பிரச்சனை நமக்கு தானே. அத்தை, ராதா அவளோட லைஃப்ல மூவ் ஆன் ஆயிட்டா. அவளுக்கு இப்ப நியூ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி இருக்கு. பட் அப்பா இன்னும் பாஸ்ட்லயே முழுகிட்டு இருக்காரு. இன்னும் நம்பிக்கையோட தானே இருக்காரு. எப்படியாவது ராதாவை பார்த்துடலாம், பேசிடலான்னு. ஒருவேளை
அப்பா ராதாவை பார்த்துட்டாருன்னா அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாரு. அவர் மனசு உடைஞ்சு போயிடும். அப்புறம் முன்ன மாதிரி ஆயிடுவாரு. ராதா நம்மளை விட்டு போனப்போ அவர் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. ராதா நம்ம எல்லாரோட வாழ்க்கையையும் நரகமாக்கி வச்சிருக்கா. இந்த வீடை எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி வாங்கினாரு அண்ணா. நம்ம பொண்ணோட ஸ்கூல் கூட பக்கத்து. அஜித், நம்ம குழந்தையோட ஸ்கூல் பெல் இந்நேரம் அடிச்சிருக்கோம். எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஐயோ, இன்னைக்கு அவ ஸ்கூலோட லாஸ்ட் டேட் அஜித். பஸ் கூட பிக்கப் பண்ண போகாது. பேரண்ட்ஸ் தான் பிக்கப் பண்ண போகணும். நீ என்ன இன்னும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? அடடா, எப்படி இதை நான் மறந்தேன். நீ கவலைப்படாத, நான் இப்பயே போய் அவளை பிக்கப் பண்ணிட்டு வரேன். நான் போகாம வேற யார் போவாங்க? சரி, சீக்கிரம் போங்க. அட கடவுளே, உன்னை தேடி தேடி நான் பைத்தியமாயிட்டேன் ராதா. இப்ப யாரோட குரலை கேட்டாலும் எனக்கு உன்னோட குரல் மாதிரி தான் கேக்குது. எந்த முகத்தை பார்த்தாலும் உன்னோட முகம் மாதிரி தான் தெரியுது. நான் மொத்தமா மூளை குழம்பி பைத்தியமாகறதுக்குள்ள ப்ளீஸ் என் முன்னாடி வந்துரு ராதா, ப்ளீஸ். இந்த வண்டிக்கு என்ன ஆச்சு? இப்போ ஷாலினியை பிக்கப் பண்ண நான் எப்படி போவேன்? ச்சே. மோகன் அண்ணா, இப்போ நான் மோகன் அண்ணனுக்கு தான் கால் பண்ணணும். அவர் தான் ஷாலினியை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணணும். கண்டிப்பா திட்டு வாங்கி கட்டிக்கணும். ஆனாலும் பரவாயில்ல, இப்போ வேற ஆப்ஷன் கூட இல்லையே. ஹலோ மோகன் அண்ணா, என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் ப்ளீஸ் ஷாலினிய பிக் பண்ணிக்கிறீங்களா? சரி, குழந்தைய நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். மோகன் அண்ணா, எல்லாம் ஓகே தானே? ஏன்? இல்ல, அது வந்து இன்னைக்கு நீங்க ரொம்ப ஈஸியா பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே, என் மேல கோவப்படவே இல்லையே. சோ எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான் அஜித். ஆனா மோகன் அண்ணா, உங்க குரல் ஒரு மாதிரியா இருக்கே. அட, என் குரலுக்கு எதுவும் ஆகல அஜித். அது கீர்த்தி கிட்ட திட்டு வாங்கி வாங்கி உன் காது தான் கெட்டு போயிருக்கு. நான் நல்லா இருக்கேன். நான் குழந்தைய பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன். ஓகே, தேங்க்யூ. என்னமோ பிரச்சனை இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா, மோகன் அண்ணா இருக்கார்ல, அவர் எப்பவுமே எங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறாரு. எங்க ஒவ்வொரு சந்தோஷத்தையும் ரெட்டிப்பாக்கியிருக்காரு, ஒவ்வொரு வேதனையும் பாதி ஆக்கியிருக்காரு. குடும்பத்தை அவர் எவ்வளவு அழகா பாத்துக்கிறாரு, அப்படியே ஒன் மேன் ஆர்மி மாதிரி. ஆனா அந்த ஒன் மேன் ஆர்மிக்குள்ளேயும் ஒரு இதயம் இருக்குல்ல, அது பல வருஷங்களா உடைஞ்சு போயிருக்கு. கிருஷ்ண பரமாத்மா, உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் மோகன் அண்ணனுடைய இந்த வலி, வேதனை, வெறுமைக்கு என்ன காரணம்னு. ராதா, கிருஷ்ண பரமாத்மா, மோகன் அண்ணன் ஷாலினியை கூட்டிட்டு வர ஸ்கூலுக்கு போயிருக்காரு. ராதாவும் மானச கூட்டிட்டு வரதுக்கு ஸ்கூலுக்கு போயிருப்பா. இன்னைக்கு தயவு செஞ்சு ஏதாவது அதிசயத்தை நிகழ்த்துங்களேன். ராதாவும் மோகன் அண்ணனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கட்டுமே. ராதா எதுவும் பெருசா சொல்லலனாலும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு உணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு, அந்த பையன் மோகன் அண்ணனுடைய பையன்தான். ராதா தன்னுடைய வாழ்க்கையில மூவ் ஆன் ஆயிட்டதா எவ்வளவு அடிச்சு சொன்னாலும் சரி, வாழ்க்கையில எவ்வளவு முன்னேறி போயிட்டாலும் சரி, ஆனா எனக்கு தெரியும் ராதா மோகன் அண்ணனை எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு. ராதாவுடைய வாழ்க்கை மோகன் அண்ணன் இல்லாம முழுமை அடையாது. ப்ளீஸ் அவங்கள சேர்த்து வைங்க கிருஷ்ண பரமாத்மா, ப்ளீஸ். அப்பா, நம்ம ஏன் இங்கேயே இருக்கோம்? நம்ம ஏன் இன்னும் வீட்டுக்கு போகல? இந்த வாட்டி நிஜமா பிச்சைக்காரங்க தான் என் ரத்தத்தை குடிக்கிறானுங்க.
நீயா? நீ எங்க கூட எல்லாம் வர முடியாது. இறங்க 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 இறங்க. நீங்க பீஸா டெலிவரி பாய் தானே? நீங்க கரெக்டா டைம்க்கு வந்துடுறீங்க. ஆனா என் அம்மாவும் அப்பாவும் கரெக்டா டைம்க்கு வந்து பிக்கப் பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். ஆனா என் மாமா ப்ரோ கூட இன்னும் பிக்கப் பண்ண வரல. உங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு என்ன எங்க வீட்ல டிராப் பண்றதுக்கு. லிமிட்டெட் ஆஃபர் தான். கம் ஆன் ட்ரை. இவளோட மாமங்கார வேற இன்னொரு ஆளையும் என் வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்க வராளே. எவ்வளவு கூட வச்சுக்கிட்டு இந்த குட்டி சத்தனை எப்படி கொள்ளுவேன்? இறக்கு இவனோட இறக்கு இறக்கு. பாப்பா நீ முதல்ல கீழே இறங்கு, நாங்க வெளியே போறோம். நீ இறங்கி இறங்கு. உங்க பேரண்ட்ஸ் வர உங்களை கூட்டு போக. ஆனா இது வரைக்கும் அவங்க வரவே இல்லையே. நீங்க என்னோட நெய்பர் அங்கிள் தானே? அப்ப டிராப் பண்ணுங்க. அப்பா நம்ம பக்கத்து வீட்ல தானே இருக்கா, டிராப் பண்ணலாமே. எனக்கு என்ன பிரச்சனை இவளை டிராப் பண்றதுல? ஆனா இவளோட அம்மாவும் அப்பாவும் ஸ்கூலுக்கு வந்து பார்க்கும்போது இவ இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவாங்கல்ல. நீ ஸ்கூல்ல இல்லைன்னா அம்மா கூட டென்ஷன் தானே ஆபா. ஐயோ அங்கிள், எங்க அப்பா அம்மா டென்ஷனே ஆக மாட்டாங்க. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க, அதனால என்னன்னாலும் உங்க கூட தான் வருவேன். சொல்லிக்கிட்டு இருக்க, கீழே இறங்கு. இறங்கு, வா கீழே இறங்கு, வா வா. உன் அப்பாவும் அம்மாவும் வந்து உன்னை கூட்டிட்டு போவாங்க. வெயிட் பண்ணு சரியா? வா வா வெளியே வா. ஓடி 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 ஓடியா. சீக்கிரமா வந்துருவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஜஸ்ட் a minute ப்ளீஸ். எஸ். ஹாய், என்னோட பேர் வந்து யுவன். நான் வந்து மானஸோட ஃபாதர். இந்த பாப்பாக்கு வீட்டுக்கு போகணும், ஆனால் இன்னும் அவங்களோட பேரண்ட்ஸ் வரல. ஆக்சுவலி இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான். இவங்க பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் சைல்ட் சேஃப்டி விஷயம் இல்லையா, ரிஸ்க் எதுவும் எடுக்க முடியாது இல்லையா. அதனால அவளோட பேரண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இவளோட பேரண்ட்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. ஷூர். பட் அப்பா, உங்களுக்கு ஷாலினியோட அப்பா அம்மாவை நல்லாவே தெரியும்ல. ஷாலினியோட அப்பா அம்மாவுக்கு என்னையும் நல்லா தெரியும்டா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க ஏன் பெர்மிஷன் இல்லாம உன்னை கூட்டு போக வந்தா நீ போவியா சொல்லு? நீ போக மாட்டல்ல. எக்ஸாக்ட்லி. ஆமா, என்ன சொல்லியிருக்காங்க? ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்ல. ஸோ ரூல் என்ன சொல்லுது? ஷாலினியா அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து கூட்டு போனோம். சரியா? வா அங்கிள் ப்ளீஸ். சலோ, ஐம் ரியலி சாரி. இது சேஃப்டி விஷயம் இல்லையா, அதனால தான் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. சரியா? உன் பேரண்ட்ஸ் வந்து நான் கூட்டு போவாங்க. நம்ம ஈவினிங் ஒன்றா மீட் பண்ணலாம். உங்களுக்கு பீட்சா பிடிக்கும்ல? நாம இன்னைக்கு ஈவினிங் பீட்சா சாப்பிட்றோம். ஓகே, வெரி குட். நீயும் சாப்பிடுவலடா மான செத்து போற சந்தோஷத்துல. வா. போலாமா? இந்த அஜித்துக்கும் கீர்த்திக்கும் பொறுப்பே இல்லை. குழந்தைய பிக்கப் பண்றதை எப்படி மறப்பாங்க? பாவம், ஸ்கூல் வாசல்ல தனியா நின்னுகிட்டு இருப்பா. நான்சென்ஸ். அப்பா எங்க போறீங்க? கண்ணா, ஸ்கூல்ல அப்பாவுக்கு ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் உடனே வந்துடுறேன். அப்பா ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது உங்களுக்கு தான் க்ளோசிங். அதெல்லாம் குட்டி பசங்களுக்கு தான், பெரியவங்களுக்கு ஓப்பன் தான். நான் சட்டுன்னு போயிட்டு பட்டுன்னு வந்துடுறேன். அதுக்கப்புறம் என்ன சாப்பிடுவோம்? ஐஸ்கிரீம். இங்க பாருங்க சார், இன்னையில இருந்து ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருவாங்க. 2 மாசம் ஜாலியா இருக்கலாம். என்னத்த ஜாலி சர்மா சார்? இந்த ஸ்கூல் டியூட்டி முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போய் பொண்டாட்டிக்கு டியூட்டி பார்க்க வேண்டியது இருக்கு. வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் பண்ணணும். வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு.
முதல் வேலையா வீட்டுக்கு போனதும் கூலரை ரெடி பண்ணணும். இல்லைன்னா பொண்டாட்டியுடைய வெப்பநிலை அதிகரிச்சிடும். சரி, நான் போய் என் பேக்கை பேக் பண்ணி ரெடி பண்றேன். அப்புறம் நீங்களும் பண்ணிடுங்க. அட, நல்லா இருக்கே கதை. ஒரு காரை கஷ்டப்பட்டு அனுப்புனா இன்னொரு கார் வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. ஹலோ, டேய் தம்பி, உங்க அப்பா எங்கடா? ஸ்கூலுக்குள்ள போயிருக்காரு. கூப்பிடுறேன் உங்க அப்பாவை. இப்போ அவர் வந்து கார் எடுக்கலன்னா கார் கண்ணாடியை உடைச்சிருவேன். என்னை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. பிளான் எல்லாம் செமையா போடுறனே, அதுவும் வேலை செய்யுது. ஓகே அங்கிள், நான் போய் இப்பயே கூட்டிட்டு வரேன். ஓ